தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 27ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதனை முன்னிட்டு அனைத்து கட்சி வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் மற்றும் பிரச்சாரம் என பிஸியாகிவிட்டனர். நட்சத்திர வேட்பாளர்களால் நட்சத்திர தொகுதியான விருதுநகரில் நடிகர் ராதிகா சரத்குமார் மற்றும் விஜய் பிரபாகரன் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். நடிகர் சரத்குமார் தனது அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை சமீபத்தில் தான் பாஜகவுடன் இணைத்தார். பாஜகவில் ராதிகா சரத்குமாருக்கு விருதுநகர் தொகுதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் மீண்டும் அவருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிக சார்பில் மறைந்த நடிகரும் அக்கட்சியின் தலைவருமான விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகரனுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இன்று தங்களின் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். அதன்படி நடிகர் ராதிகா தனது கணவர் சரத்குமாருடன் சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இதேபோல் தேமுதிக வேட்பாளரான விஜய் பிரபாகரன் அக்கட்சி பிரமுகர்கள் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட பலருடன் சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது ராதிகா சரத்குமார் மற்றும் விஜய் பிரபாகரன் ஆகியோர் நேருக்கு நேர் சந்தித்தனர். ராதிகாவை பார்த்த விஜய் பிரபாகரன் சிரித்தபடி தலைகுனிந்து வணக்கம் வைத்ததோடு கைகுலுக்கினார். பதிலுக்கு ராதிகாவும் விஜய் பிரபாகரனுக்கு கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் நடிகர் சரத்குமார் விஜய் பிரபாகரனை அணைத்து தோளை தட்டி கொடுத்து விட்டு சென்றார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பெரும் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் விஜய் பிரபாகரன் தன் மகன் போன்ற என ராதிகா சரத்குமார் கூறியதை கேட்ட சினிமா ரசிகர்கள் நெகிழ்ந்து விட்டார்கள். இந்நிலையில் விஜய் பிரபாகரன் தொலைக்காட்சி சேனல் ஒன்றிற்கு பேட்டியளித்துள்ளார். அதில் தனது தந்தையுடன் தான் பயணித்திருந்தாலும் தனக்கு அரசியல் புதியது என தெரிவித்துள்ளார். இந்த மக்களவை தேர்தலில் களமிறங்குவது தனக்கு புதிய அனுபவத்தை தருகிறது என்றும் விஜய் பிரபாகரன் தெரிவித்துள்ளார். இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்ததாகவும் ஆனால் இவ்வளவு சீக்கிரம் வருவேன் என்று எதிர்பார்க்கவில்லை என்றும் கூறியுள்ளார். தான் அரசியலுக்கு வர வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் என தெரிவித்துள்ள விஜய் பிரபாகரன் தனது அப்பா நினைத்ததை விட மக்களுக்கு அதிகமாக செய்ய விரும்புவதாகவும் தெரிவித்தார். தன்னுடைய அப்பா இந்த நேரத்தில் இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைப்பதாகவும் தன்னுடைய அப்பா தங்களை விட்டு சென்று 100 நாட்கள் கூட ஆகவில்லை, அதற்குள் தான் தேர்தலில் போட்டியிடுவதாகவும் தெரிவித்துள்ளார். தன்னுடைய அப்பா விஜயகாந்த் தனக்கு நிஜத்திலும் ஹீரோ தான் என்று கூறிய விஜய் பிரபாகரன் அவர் இல்லாதது பெரும் கஷ்டமாக உள்ளது என்றும் கூறினார். மேலும் ராதிகா அம்மா தன்னை மகன் என்று கூறியதில் எந்த தவறும் இல்லை என்றும் தானும் ராதிகாவின் மகளும் ஒரே வகுப்பில் படித்ததாகவும் சிறு வயதில் இருந்தே ராதிகா தன்னை பார்த்து வருவதாகவும் கூறினார். நிலுவையில் உள்ள திட்டங்களை நிறைவேற்றி விருதுநகரை சிறப்பான தொகுதியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் தங்களின் லட்சியம் என்றும் விஜய் பிரபாகரன் தெரிவித்துள்ளார். ராதிகாவை அம்மா என விஜய் பிரபாகரன் அழைத்ததை கேட்ட சினிமா ரசிகர்களோ கேப்டன் ரத்தமாச்சே அப்படித்தான் இருக்கும், அதற்கு யாரையும் தாக்கி பேச தெரியாது, நல்லபடியாக தான் பேச தெரியும் என பெருமையாக பேசி வருகிறார்கள். ராதிகாவுக்கும் விஜய் பிரபாகரனுக்கும் இடையே ஒரு ஒற்றுமை இருக்கிறது. யாரையும் தாக்கி பேச மாட்டார் ராதிகா. தேர்தல் பிரச்சாரமாக இருந்தாலும் சரி யாரையும் தாக்கி பேச மாட்டார். அதுதான் அவரை ரசிகர்கள் கொண்டாட முக்கிய காரணம். மேலும் விஜய் பிரபாகரனும் யாரையும் தாக்கி பேச மாட்டார். அப்பா வழியில் தான் நடப்பார். என்னை தேர்வு செய்தால் நான் இந்த தொகுதிக்கு என்ன செய்வேன் என்றுதான் பேசுவார். இப்படி அடுத்தவர்களை தாக்கி பேசி ஓட்டு கேட்க விரும்பாத 2 பேரும் ஒரே தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். அதனாலும் கூட சினிமா ரசிகர்கள் கவனம் எல்லாம் ராதிகா விஜய் பிரபாகரன் விருதுநகர் மீதே உள்ளது. விருதுநகர் தொகுதியில் வெற்றி பெற போவது யார் என்பதை தெரிந்து கொள்ளும் நாளுக்காக சினிமா ரசிகர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.